Welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 4 carbon and its compounds லெசனோட part 5 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி part 4ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா chemical properties of carbon compounds. அதுல first வந்து combustion reaction எப்படி நடக்கும், oxidation எப்படி நடக்கும், and then addition reaction னா என்ன, substitution reaction னா என்ன, அதுக்கான examples and then மேல இருக்கிற ரெண்டு questions-க்கான answers. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். So இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா some important carbon compounds we are going to see. So அது என்னென்ன அப்படின்னா ethanol and ethanoic acid. So already நான் சொன்ன மாதிரி ஈத் அப்படின்னா அதுல ரெண்டு கார்பன் இருக்கும். So ரெண்டு கார்பன் ஆல் ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஆல் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆல்கஹாலை டினோட் பண்ணுது. ஸோ அதை நம்ம எத்தனால் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது எத்தனாயிக் ஆசிட். அகைன் ஈத்தன் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு கார்பன் இருக்கும். ஆயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆசிடை வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் COOH. ஸோ எத்தனால்னா ஆல்கஹால், ethanoic acid அப்படிங்கிறது belongs to an acid group. So ethanol structure இதுதான். ethanoic acidனா CH3COOH. Okay. So இது ரெண்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Actually carbon compounds அப்படிங்கிறது lot of vast number of compounds we are having. So அதுல important ethanolையும் ethanoic acidையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் டீடைலா. So first properties of ethanol. எத்தனாலோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால் வந்து பொதுவா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல அதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டேபிள் 4.1 நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ எத்தனால வந்து காமனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கஹால்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றாங்கல்ல, ஸோ அதுல எல்லாத்துலயுமே இருக்கிற கார்பன் காம்பவுண்ட், அது எல்லாத்துலயுமே இருக்கிற மெயின் காம்பவுண்ட், மெயின் இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா எத்தனால். ஓகே. சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குட் சால்வெண்டா இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம மெடிசின் பர்பஸ்ல எத்தனால் நிறைய விதத்துல உபயோகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அயோடின் டிஞ்சர் போடுறது, காஃப் சிரப், அது மட்டும் இல்லாம லாட் ஆஃப் டானிக்ஸ்ல நமக்கு இந்த ஆல்கஹால் தான் யூஸ் ஆகுது. அதனாலதான் நமக்கு இந்த டானிக்ஸ்லாம் ஒரு முடி குடிச்சிட்டு படுத்த உடனே நல்லா தூக்கம் வருதோ என்னமோ தெரியல. ஆனா வந்து இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா, ஆல்கஹால் எல்லாமே வந்து நம்ம அந்த ஒயின் ஷாப்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான டானிக்ஸ் தான் வாங்கி பாட்டிலா குடிச்சு போதை ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய மெயின் ரீசன். ஓகே. அது மட்டும் இல்லாம எத்தனால் வந்து வாட்டர்ல நல்லா சால்யுபிள் ஆகும். அதுவும் இல்லாம எந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன் நம்ம ஆட் பண்ணாலும் அது வாட்டர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சால்யுபிள் ஆயிருது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல இந்த ஆல்கஹால் வந்து அதாவது இந்த பியூர் எத்தனால் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த பியூர் எத்தனால் வந்து அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அப்சல்யூட் ஆல்கஹால், இந்த பியூர் எத்தனால வந்து அப்படியே நம்ம ரொம்ப நாள் கன்சியூம் பண்ணோம், நம்ம குடிச்சோம் அப்படின்னா லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகே. ஸோ எத்தனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அது வந்து லிக்விட்னு சொல்லியாச்சு, காமன் ஆல்கஹால், வாட்டர்ல சால்யுபிள் ஆகும், பியூர் ஆல்கஹால் நம்ம வந்து லாங் டர்மா நம்ம ட்ரிங்க் பண்ணோம்னா we could have many health problems எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எத்தனால வந்து நம்ம சில ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். எத்தனாலோட என்னென்னலாம் போட்டோம்னா என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4.6 கொடுத்துருக்காங்க, அது நம்ம பண்ண போறோம். ஓகே. ஆக்டிவிட்டி 4.6ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா drop a small piece of sodium about the size of a couple of grains of rice into ethanol. ஓகே. ஸோ கொஞ்சமா, ஓகேவா, ஸோ couple of grains of riceனா ஒரு 2 ரைஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்மால் பீஸ் நம்ம எடுத்து எத்தனால் அதாவது அப்சல்யூட் ஆல்கஹால் அதுக்குள்ள நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா what do you observe, நீங்க அதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா
ஆக்சுவலா இது நம்ம அந்த வாட்டர், அதாவது அந்த சோடியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோடியம் எத்தனாலோட மிக்ஸ் ஆகி நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்ட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ எத்தனால்ங்கிறது என்னது? CH3CH2OH. சோடியம்னா Na, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு CH3CH2ONa, அதாவது சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, so how will you test the gas evolved? Next question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த வெளியாகிற கேஸை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ ஆக்சுவலா என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த பேர்ன் பண்றோம் பாத்தீங்களா, அப்படி பேர்ன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பாப் சவுண்ட் மாதிரி நமக்கு கேட்கும். அதாவது வெடிக்கும், டொப்பு டொப்பு டொப்புன்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கிளாஸ் டியூப்ல நம்ம வச்சு இது பண்ணும் பொழுது எரிக்கும். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும்னா, ஒரு மாதிரியான ஒரு மாய்ஸ்சரான லேயர் வந்து சுத்தி ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கேஸ் வந்து எந்த மாதிரியான கேஸ் இவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன ஆகும்னா, நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆயிடும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து இவால்வ் ஆகும். அந்த இவால்வேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து பாப் சவுண்டுக்கு காரணம். ஓகே, புரிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, ரியாக்ஷன் வித் சோடியம். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. என்ன நமக்கு கிடைக்குதுன்னா சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குதுன்னு பார்த்தோமா, அதுதான். And then can you recall which other substance produce hydrogen on reacting with metals? நம்ம metals and non-metals லெசன்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கான ஆன்சர். ஓகே, சோ metals and non-metals லெசன்ல நம்ம lot of reactions நம்ம பார்த்தோம். அந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அது எந்தெந்த மெட்டல் வந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு have to tell in comment. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால நம்ம நல்ல ஒரு ஹாட்டா கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனால் டீஹைட்ரேட் ஆகி நமக்கு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? CH3CH2OH, இதுதான் எத்தனால். நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் நம்ம போடுறோம். அப்படி போடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம், டீஹைட்ரேட் ஆகும்னு பார்த்தோமா. சோ அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு ஒரு சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து, அதாவது சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து நமக்கு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. இது வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடாது. ஹைட்ரோ கார்பன்னா ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது டீஹைட்ரேட் ஆகி நமக்கு ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கொடுக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சா? சோ நெக்ஸ்ட் இங்க ஒன்னு do you know அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. How do alcohols affect living beings? So living beings வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆல்கஹால் வந்து நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம்னா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு we have seen. ஆனா அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் நம்ம பார்த்தோமா? இல்ல. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிடும். அப்புறம் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஒரு டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, சோ நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸ் ஸ்லோ பண்ணுது அண்ட் தென் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை டிப்ரெஸ் பண்ணிடுது. இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், அதாவது நம்ம ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் தென் லிசன் பண்றது, இந்த மாதிரி மென்டல் கன்ஃபியூஷன், அப்புறம் சோர்வாவே இருக்கிறது, ட்ரௌசினஸ், அப்புறம் நம்மளோட நார்மல் இன்ஹிபிஷன்ஸ் எல்லாமே லோவர் ஆகுது. இந்த மாதிரியான நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு உண்டு பண்ணும். அதாவது நம்ம எத்தனால் அப்படின்ட்டு சொல்லாம இப்போ அதே ஆல்கஹால், நம்ம எத்தனால் மாதிரிதான் மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால். எத்தனாலோட ஃபார்முலா என்ன? CH3CH2OH. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எத்தனால். இதுல ஒரு CH2 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அத மெத்தனால்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெத்தனால நம்ம கொஞ்சமா நம்ம இன்டேக் பண்ணா கூட நம்ம இறந்து கூட போயிருவோமா. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மெத்தனால் இருக்கு பாத்தீங்களா, CH3OH, அது வந்து நம்ம லிவர்ல போய் ஆக்சிடைஸ் ஆகி மெத்தனல்லா மாறுது. அதாவது ஒரு ஆல்கஹால் மெத்தனால், OLனா ஆல்கஹால்,
இது நம்ம லிவர்ல போய் ஆக்சிடைஸ் ஆகி மெத்தனல்லா மாறுது. மெத்தனால் அப்படிங்கிறது ஆல்டிஹைட். ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் ஆல்டிஹைடா மாறுது. அந்த ஆல்டிஹைட் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதோடலாம் ரேப்பிடா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி நம்மளோட அதோட புரோட்டோபிளாசம் இது எல்லாத்தையும் கொயாகுலேட் பண்ணி என்ன ஆயிரும்னா, அந்த லிவரையே டேமேஜ் பண்ணி, லிவர் மட்டும் இல்லாம அத சுத்தி இருக்கிற நர்வ்ஸ் அண்ட் தென் லாட் ஆஃப் நர்வ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே குடுக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு மெத்தனால் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் வந்து வந்துரும். இப்போ வந்து நம்ம மெத்தனால் பத்தி பார்த்தோம். எத்தனாலும் வந்து ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான். ஆனாலும் எத்தனால் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட். நம்ம இண்டஸ்ட்ரியில சால்வெண்டா யூஸ் பண்றதுக்கு நம்ம எத்தனால் வந்து ரொம்ப 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 யூஸ் பண்றோம். ஓகே, நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாட் ஆஃப் அந்த ஹேண்ட் வாஷ் இதுலலாம் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்கஹாலுங்கிறது பாய்சன் தான். பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ மெத்தனாலுங்கிறது பர்ஃபெக்டா பாய்சன். ஓகே, ஸோ இந்த ஆல்கஹால் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கலர் ஆட் பண்றதுக்கு we are using alcohol. ஓகே, ஸோ டைஸ் ஆர் ஆல்சோ added to color the color alcohol blue so that it can be identified easily. ஸோ அதனால இதை denatured color அப்படின்னு சொல்லிட்டு denatured alcohol அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம இண்டஸ்ட்ரியல் வைஸா நம்ம நிறைய வந்து அதோட யூசஸ் பார்த்தோம். ஃபியூவலா எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நம்ம சுகர் கேன் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட் கன்வெர்ட்டர் ஆஃப் சன்லைட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. சன்லைட்டை கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறதுக்கு சுகர் கேன் பிளான்ட் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த சுகர் கேன் ஜூஸை வந்து நம்ம மொலாசஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்படிங்கிறது நத்திங் பட் which is fermented to give alcohol. அந்த சுகர் கேன் ஜூஸை நம்ம வந்து மலாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி we can get alcohol. ஓகேவா? ஸோ சில கண்ட்ரீஸ்ல ஆல்கஹாலை வந்து நம்ம பெட்ரோலுக்கு வந்து அடிட்டிவ் ப்ராடக்டா கூட யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் கிளீனர் ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் பர்ன் பண்ணும்போது கொடுக்குது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேல ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல. எத்தனால் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஏர்ல போட்டு, அதாவது ஆக்சிஜனோட போட்டு பர்ன் பண்ணோம்னா we can get carbon dioxide, water and also release of heat energy அப்படின்ட்டு பார்த்தோம். கரெக்டா? அதுதான் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட காமனா வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த குரூப்ல இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இதுல வந்து அதாவது 5 to 8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட வாட்டர்ல மிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம வந்து வினிகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ வினிகர் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதாவது பிக்கிள் செய்யறதுக்கு ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றது, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு வைக்க வினிகர் வந்து நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த அசிட்டிக் ஆசிட் தான். ஒரு பியூர் எத்தனாயிக் ஆசிடோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 290 கெல்வின். ஓகேவா? ஸோ அதனால இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 290 கெல்வின். கோல்டு கிளைமேட்ல இருக்கும்போது இது ஆஃபனா வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகுறத நம்ம கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் பிலாங்ஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது COOH, அதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்னு சொல்லுவோம். அது எல்லாமே அசிட்டிக் ஆசிடோட அசிட்டிக் நேச்சர்ல தான் இருக்கும். இப்போ வந்து மினரல் ஆசிட், இந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து நமக்கு கார்பாக்சிலிக் குரூப்ல வந்து நமக்கு வராது. ஓகேவா? இந்த நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம்ல HNO3, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, இது எதுவுமே வந்து நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ல வராது. எந்தெந்த காம்பவுண்ட் COOH அப்படின்ட்டு அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலால வருதோ அதை தான் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரியான கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே ரொம்ப வீக் ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த HCl H2SO4 இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஆசிட்.
இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ல இருக்கும். அது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா வீக் ஆசிட், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா compare the pH of dilute acetic acid and dilute hydrochloric acid. Okay, using both litmus paper and universal indicator வச்சும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதாவது litmus paper வச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், universal indicator வச்சு we have to identify. Okay, first question, are both acids indicate by the litmus test? ரெண்டுமே வந்து litmus testல indicate ஆகுதா அப்படின்னு கேட்டா yes, indicate ஆகும். Okay, next question, does the universal indicator show them as equally strong acid? அதாவது universal indicator ரெண்டு ஆசிடையுமே ஈக்குவலா, அதாவது ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுதா அப்படின்னு கேட்டா no, both are not a strong acid. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்குன்னா that is a strong acid தான், பட் ஆனா அது dilute ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி dilute acetic acid பார்த்தோம்னா which is very very weak acid, அந்த மேற்கொண்டு நம்ம dilute பண்ணி வைக்கும்போது very very weaker acid தான் இருக்கும். ஸோ யூனிவர்சல் இண்டிகேட்டர் வந்து ஈக்குவலா ஷோ பண்ணாது, லிட்மஸ் டெஸ்ட் வந்து அது ஷோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் 4.8 ஆக்டிவிட்டில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னன்னா டேக் 1 ml ஆஃப் எத்தனால், எத்தனால் எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அதாவது அப்சல்யூட் ஆல்கஹால், 1 ml ஆஃப் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட், அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை எடுத்துக்கணும். அதோட கான்சென்ட்ரேட்டட் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணணும் அந்த டெஸ்ட் டியூப்ல. ஓகே, இதோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஸ்ட் டியூப் தான், இந்த டெஸ்ட் டியூப்ல தான் அந்த மிக்சர் இருக்கு. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் 1 ml ஆஃப் எத்தனால், 1 ml ஆஃப் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட், இதை நம்ம வார்ம் பண்றோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. வார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பீக்கரை வந்து, அதாவது ஒரு 20 to 50 ml ஆஃப் வாட்டர் இருக்கிற ஒரு பீக்கர்ல அது கொட்டுறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மிக்சரை ஸ்மெல் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, அப்படி ஸ்மெல் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகும்னா எத்தனால், இந்த கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அது பிளஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பீக்கர்ல வந்து 20 to 50 ml ஆஃப் வாட்டர் எடுத்து அதுல போர் பண்றோம். இது எல்லாமே ரியாக்ட் ஆகி நமக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். எஸ்டர்னா அதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து R C டபுள் பாண்ட் O, ஒரு பாண்ட் O, ஒரு பாண்ட் CH2. அதாவது நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் COOH ன்னு பார்த்தோமா, அதுல ஒரு ஹெச்சுக்கு பதிலா அல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எஸ்டர்னு சொல்லுவோம். அப்ப அந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா ஒரு விதமான ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஸ்வீட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், அதாவது எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, எத்தனாயிக் ஆசிட், எத்தனால், அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி இந்த பிரசன்ஸ் ஆஃப் an acid எஸ்டர் ஃபார்ம் ஆகுது and then H2O. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாவே எஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரியான ஸ்வீட் ஸ்மெல்லிங்கா இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துலலாம் நறுமணம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு எஸ்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்கிங் பெர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம எஸ்டரை ஒரு காம்பனண்டா நம்ம வந்து யூஸ் பண்றோம். எஸ்டரை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த எஸ்டர் வந்து மறுபடியும் ஆல்கஹாலா மாறிடும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வெளியே வந்துடும். இந்த மாதிரியான ரியாக்ஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்போரிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனை தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோப்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோப் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஒரு லாங் செயின் காம்பவுண்ட், அதுதான் நம்ம சோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி COO அப்படின்னாலே எஸ்டர் தான், CH3COO C2H5.
இந்த எஸ்டர் காம்பவுண்ட நம்ம என்ன பண்றோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். C2H5 இப்படிங்கிறது என்னது எத்தனால். CH3COONA இது வந்து சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 காம்பனண்டா பிரிஞ்சு வந்துடுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க ரியாக்ஷன் வித் பேஸ். ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மினரல் ஆசிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரியான மினரல் ஆசிட்ஸ் ஒரு பேஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பேஸ் தானே. ஸோ இந்த மாதிரியான பேஸோட ரியாக்ட் ஆகி நமக்கு கரஸ்பாண்டிங் சால்ட்டை வந்து கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா சோடியம் ஈத்தனோயேட், அது காமனா வந்து சோடியம் அசிட்டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிளஸ் வாட்டர் வந்து நமக்கு கொடுக்குது. அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் அசிட்டிக் ஆசிட் which gives sodium ethanoate and water. இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. How does ethanoic acid react with carbonates and hydrogen carbonates? இது ரெண்டோடையும் எப்படி வந்து எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம அப்பாரட்டஸ் செட் பண்ணணும். அதுல சாப்டர் 2ல ஆக்டிவிட்டி 2.5ல பண்ண மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நான் அந்த கீழே சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் ஸ்பேச்சுலா ஃபுல் ஆஃப் சோடியம் கார்பனேட் இன் a டெஸ்ட் டியூப். ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அதுல ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம், ஸ்பேச்சுலானா ஸ்பூன் மாதிரி, ஓகேவா, குட்டி ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதுல ஃபுல்லா நம்ம சோடியம் கார்பனேட் எடுத்து அதை ஒரு டெஸ்ட் டியூப்குள்ள போட போறோம். இப்ப டெஸ்ட் டியூப்குள்ள போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா அதுல 2 ml ஆஃப் டைல்யூட் எத்தனாயிக் ஆசிட், டைல்யூட் எத்தனாயிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலா வந்து என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, CH3COOH, இந்த அசிட்டிக் ஆசிட் சோடியம் கார்பனேட் அதாவது Na2CO3 இதோட ரியாக்ட் ஆகி நமக்கு சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். CH3COONA அப்படிங்கிற சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் அதோட கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு வெளியே வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. CH3COH அசிட்டிக் ஆசிட் சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட்டும் அண்ட் தென் வாட்டர், அதுக்கப்புறமா நமக்கு H2O CO2 கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே நமக்கு வெளியே வந்துருது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பாஸ் த கேஸ் produced through freshly prepared lime water. நமக்கு வெளியே வர்ற கேஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் கேஸ் ஆகி நமக்கு வெளியே வரும். அதை என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு லைம் வாட்டர்ல விட சொல்றாங்க. அப்படி விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம லைம் வாட்டர்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸை நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த லைம் வாட்டர் வந்து ஒரு மாதிரி மில்கியா மாறிடும். எப்படி பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பால் மாதிரி வெள்ளை கலர்ல கொலன்னு மாறிடும். ஓகேவா, அதுதான் வந்து நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க. Can the gas produced with reaction between ethanoic acid and sodium carbonate be identified by this test? ஸோ இந்த இதுல இருந்து நமக்கு எந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது நமக்கு மேல கேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், எத்தனாயிக் ஆசிடுக்கும் சோடியம் கார்பனேட்டுக்கும் நடுவுல நம்ம ரியாக்ஷன் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ், கண்டிப்பா முடியும். எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம், நம்ம ஒரு லைம் வாட்டர் எடுத்துக்கிறோம். லைம் வாட்டரை மில்கியா மாத்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு we can identify. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா repeat this activity with sodium hydrogen carbonate instead of sodium carbonate.
நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Na2CO3 அதாவது சோடியம் கார்போனேட் யூஸ் பண்ணோம். இப்போ instead of the sodium carbonate we are going to use sodium hydrogen carbonate. அதோட ஃபார்முலா NaHCO3. இங்க பாருங்க அசிட்டிக் ஆசிடோட நம்ம சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட் ஆட் பண்ணோம்னா சேம் CH3COONA சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. அகைன் வாட்டர் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் CO2 ஃபார்ம் ஆகுது. அகைன் நம்ம இதை வந்து நம்ம எப்படி CO2 வெளியே வருதுன்னு கண்டுபிடிப்போம்னா லைம் வாட்டர் எடுத்தோம். லைம் வாட்டர் எடுத்துட்டு அதுல CO2 வர்ற கேஸை நம்ம பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் டியூபை லைட்டா இப்படி கவுத்தணும். கவுத்தி பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மில்கியா மாறிடும். ஸோ ஃப்ரம் தட் we can identify it is a CO2 gas அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. How do you distinguish experimentally between an alcohol and a carboxylic acid? ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் எப்படி நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. we will see. ஓகே, இதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே டெஸ்ட். நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் அண்ட் தென் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். லிட்மஸ் பேப்பர் வந்து எதா மாத்தும்? ஆசிட் ப்ளூ கலரை ரெட்டா மாத்தும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆசிட் பேஸ் லெசன்ல சொல்லியிருப்பேன். ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி. ஏன்னா இது நமக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹால் வரைய குழப்பம். ஏக்கு அப்புறம் பி. அப்ப ஆசிட் ப்ளூ கலரை ரெட்டா மாத்தும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே வைஸ் வர்சா. ஓகேவா? பேஸ் வந்து ரெட்டா ப்ளூ கலரா மாத்தும். அப்ப ஏக்கு அப்புறம் என்ன? பி. அப்போ ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனை ரெட்டா மாத்துது. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு லிட்மஸ் சேஞ்ச்ல வந்து நமக்கு ஆசிட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில ப்ளூவை ரெட்டா மாத்தி தான் ஆகும். ஆனா ஆல்கஹால்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. அடுத்து சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட் டெஸ்ட். நம்ம இப்ப பார்த்தோம்ல NaHCO3 அதுதான் சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட். நம்ம ஆல்கஹால்ல போட்டோம்னா எந்த மாதிரியான ரியாக்ஷனும் நடக்காது. ஆனா இங்க அசிட்டிக் ஆசிடோட போட்டோம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் CH3COONA நமக்கு வந்து சோடியம் காம்பனன்ட் அதாவது சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். அதோட CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும். H2O ஃபார்ம் ஆகும். ஓகே, பிரிஸ்க் எஃபோவசன்ஸ் வந்து நமக்கு CO2 வந்து வேல்யூவேஷன் ஆகுறதுனால அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம போட போறோம். KMnO4. அது போட்டோம் அப்படின்னா ஆல்கஹால்ல போட்டு நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு ஹீட் பண்ணோம்னா நமக்கு பிங்க் கலர்ல டிசப்பியர் ஆகும். ஓகே, அதாவது ஆல்ரெடி நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அதை நம்ம ஆல்கஹால்ல போடுறோம். போட 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 அந்த பிங்க் கலர் வந்து டிசப்பியர் ஆகிட்டே வரும். பட் in the case of carboxylic acid doesn't happen. So அந்த பிங்க் கலர் டிசப்பியர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னது? இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஏஜென்ட் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்னன்னு அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஒரு காம்பவுண்ட்ல ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த காம்பவுண்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரியாவோ அல்லது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றதுக்கோ நம்ம பயன்படுத்துற ஒரு காம்பவுண்டை தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் தி சப்ஸ்டன்ஸ். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் தி சப்ஸ்டன்ஸ் which give oxygen to another substance or which remove hydrogen from a substance. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அசிட்டிக் K2Cr2O7. அசிட்டிக் Kr2O7 அதாவது பொட்டாசியம் குரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுல ஸ்பெஷலா பொட்டாசியம் குரோமேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எத்தனால எத்தனாயிக் ஆசிடா மாத்துது. எத்தனாயிக் ஆசிடா. எத்தனால்னா CH3COH. ஓகேவா? சோ இந்த எத்தனாயிக் ஆசிடா மாறுதாமா. அதாவது CH3CH2OH எத்தனால்னா எத்தனாயிக் ஆசிட்னா CH3COOH அந்த மாதிரி மாத்திருது. ஸோ ரிமைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.